இந்த பயணத்தை தொடங்கி வைக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் முதல்வர் மட்டுமல்ல, ஏன் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் அங்குள்ள மக்களும், நான் இந்தியாவின் பல மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செல்லுகிற நேரத்தில் எல்லாம் எங்கள் மாவட்டத்துக்கும் மாநிலத்திற்கும் தளபதி போல், ஸ்டாலினை போல் ஒரு முதல்வர் வந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்வதை கேட்டு கேட்டு நாங்கள் பூரித்து போவது உண்டு. இது ஏதோ அவரை வாழ்த்துவதற்காக சொல்லக்கூடிய வாழ்த்து இல்லை. அவர் ஆற்றி வரக்கூடிய முறை, ஆட்சி அதிகாரத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற புரட்சிகள், தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி இந்திய மாநிலங்களுக்கு முன்னுதாரணமான மாநிலமாக விளங்க செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியை அவர் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் இந்த வாழ்த்தும் பாராட்டும் போற்றுதலும் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய மாநிலங்களிலெல்லாம், ஏன் கடல் கடந்த நாடுகளிலும் பிரதிபலிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த, சிறந்த, போற்றுதலுக்குரிய, வாழ்த்துதலுக்குரிய, என்றும் பாராட்டுதலுக்குரிய ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய நமது தங்க முதல்வர் அவர்கள், மைக்கோ மாமா அவர்கள் தொடங்கக்கூடிய சமரச நடைப்பயணத்தை இங்கு தொடங்கி வைப்பது, அது போற்றுதலுக்குரிய ஒன்று, பாராட்டுக்குரியது ஒன்று மட்டுமல்ல, காலாகாலத்திற்கு நினைத்து நினைத்து பாராட்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. எந்த சந்தேகமே இல்லை. இந்த வெற்றி பயணம், அருமை நண்பர்கள் சொன்னது மாதிரி, வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இது 11வது பயணம். வரலாற்றிலே மாசோத்திங் அவர்கள் ஏற்படுத்திய பயணம்தான் வரலாற்றிலே மிகச்சிறந்த சீர்திருத்தங்களை, புரட்சிகளை செய்ததாக வரலாற்றிலே சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட வரலாறு படைக்கக்கூடிய பயணமாக இது ஆக வேண்டும் என்று இல்லாமல் இறைவனத்தை வேண்டி, இந்த பயணம் வெற்றி பயணமாக இன்று தொடங்கக்கூடிய இந்த பயணம் நாளைக்கு தமிழ்நாட்டிலே வெற்றி பயணம் நடத்திய பெருமை வைகோவுக்கு உண்டு என்று வரலாறு சொல்ல வேண்டும். வரலாற்றிலே அவர் வெல்ல வேண்டும் என்று இங்கே கூறி, எல்லாமல்ல இறைவனுடைய பேரருளும் அவருடைய அருளும் அவருக்கும் அவருடைய கட்சியினருக்கும் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன்.